ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வடிவியல் யூனிட்டில் உள்ள சர்வ சம முக்கோணங்கள் அந்த டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வ சமம்னா என்னன்னு பார்க்கலாம். சர்வ சமம்னா வேறு எதுவும் இல்லை, சமம் அப்படி தான் அர்த்தம். சமம்னா என்ன? இப்போது ரெண்டு பொருள் இருக்குன்னா ரெண்டனும் அதோட அளவு அதோட வடிவம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பொருளை நம்ம சர்வ சமம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு 2 பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த 2 பேப்பரை நம்ம இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறோம். இப்போ வைக்கும்போது பார்த்தோன்னா அது எப்படி இருக்குது? ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது. ஒன்றை விட ஒன்று பெருசாவோ சின்னதாவோ எதுவுமே இல்லை, ஒரே அளவில் இருக்குது. ஒரே டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட ஒத்து போச்சுன்னா ஒரே மாதிரி இருந்துன்னா அதை நம்ம சர்வ சமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த 2 பொருளையும் சேர்க்குறேன். இப்போ நமக்கு பார்க்க எப்படி இருக்குது? இதை விட இது சின்னதாக இருக்குது. ரெண்டும் வடிவம் வேறு மாதிரி இருக்குது, அதோட அளவு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அப்படி இருந்துன்னா அது சர்வ சமம் கிடையாது. ஒரு 2 பொருளை எடுத்து நம்ம பார்க்கும்போது அது ரெண்டுமே அளவு வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்வ சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்வ சமத்தை நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி 3 லைன் இப்படி எழுதுவோம். இதுதான் சர்வ சமம். இப்படி இருந்தனால அது சர்வ சமம்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் இதை நம்ம ஈக்குவல்னு கூட எழுதிக்கலாம். ஈக்குவல்னு எழுதினாலும் கரெக்டு தான். அப்படின்னா சர்வசம முக்கோணம்னா அப்போ என்னவா இருக்கும்? சர்வசம முக்கோணம்னா 2 முக்கோணம் இருந்து ரெண்டுமே ஒரே அளவு ஒரே வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். இது சர்வசம முக்கோணமா அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 வழி இருக்குது. அது எதெல்லான்னு பார்த்தோன்னா பக்கம் 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 சர்வசம பண்பு. அதாவது இப்போ 2 முக்கோணம் எடுத்திருக்கு. ஒரு முக்கோணத்துக்கு நமக்கு தெரியும் 3 பக்கம் உண்டு, 3 கோணம் உண்டு நமக்கு தெரியும். இந்த 3 பக்கமுமே 2க்கும் சமமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு சர்வ சம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது ஒரு ரெண்டுமே 5 இருக்குது. இது 2 2 சென்டிமீட்டர். இப்போ இது 2 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 3 பக்கமுமே 2 முக்கோணத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துன்னா நம்ம இந்த முக்கோணத்தை என்ன சொல்லிடலாம்? இந்த ரெண்டையுமே சர்வசம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு வழி என்னன்னா பக்கம் கோணம் பக்கம். அதாவது இப்போ இது ஒரு கோணம். இந்த கோணம் ஒரு 30 டிகிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா இதுவும் 30 டிகிரி இருக்கு. அதுக்கு பிறகு 2 அது சார்ந்து இருக்கக்கூடிய பக்கம் 2ம் சமமாக இருக்கணும். இப்போ இது கோணம், இதை சார்ந்து எதெல்லாம் இருக்குது? இந்த 2 பக்கமும் தானே இருக்குது. இந்த 2 பக்கமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய 2 பக்கமும் ஒரு கோணமும் 2 முக்கோணத்துக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன? 3 பக்கமும் சமமாக இருக்கும். அடுத்து 2 பக்கம் ஒரு கோணம் சமமாக இருக்கும். மூணாவது என்னன்னா கோணம் பக்கம் கோணம் சர்வசம பண்பு. அதாவது 2 கோணம் சமமாக இருக்கும். 2 கோணமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பக்கம். இப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் எடுத்தனா இதை சார்ந்து எந்த பக்கம் இருக்குது? இந்த ஒரு பக்கம் தானே இருக்குது. இதுவும் 2 முக்கோணத்துக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? இந்த 2 முக்கோணத்தையும் சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னா செங்கோணம் கர்ணம் பக்கம். அதாவது ஒரு முக்கோணம் இருக்குன்னா அதோட செங்கோணம் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது செங்கோணம். அந்த செங்கோணமும் கர்ணமும் அதோட பக்கமாக 2 முக்கோணத்துக்கு சமமாக இருக்குன்னா அது சர்வசம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு 4 வழி இருக்குது. அதை வச்சு ஒரு 2 முக்கோணம் சர்வசம முக்கோணமா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வேற என்ன பண்பெல்லாம் இருக்குன்னா சிபிசிடிசி அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு. அப்படின்னா என்னன்னா 2 முக்கோணம் இருக்கு. அந்த 2 முக்கோணம் சர்வசமம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அதோட பாகங்கள் எல்லாமே சர்வசமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா இப்போ ஒரு 2 முக்கோணம் இருக்கு. இந்த 2 முக்கோணமும் இப்போ ஒரு சம் பார்க்குறோம். அப்போ அந்த 2 முக்கோணம் சர்வசமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த முக்கோணத்தோட எல்லா பாகம் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்கன்னா சர்வ சமமாக இருக்கும்.
இப்போ இது ஒரு ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம், இது இஎஃப்ஜிங்கிற முக்கோணம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஏபிசிங்கிற முக்கோணமும் இஎஃப்ஜிங்கிற முக்கோணமும் சர்வ சமமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பார்ட்டும் சர்வ சமமாக இருக்கும், இது ரெண்டும் சர்வ சமமாக இருக்கும், இது ரெண்டும் சர்வ சமமாக இருக்கும். அதோட பாகங்களும் எப்படி இருக்கும்? சர்வ சமமாக இருக்கும். அதுதான் சிபிசிடிசி அப்படிங்கிற பண்பு. அடுத்து என்னன்னா கோணங்கள் எனில் பக்கங்கள் அப்படிங்கிற பண்புனா என்னன்னா ஒரு முக்கோணத்தோட ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்தால் அதோட எதிரெதிர் பக்கம் சமமாக இருக்கும். இப்போ ஒரு முக்கோணம் நம்ம எடுத்திருக்கோம், இது ஒரு முக்கோணம், இந்த முக்கோணத்தோட ரெண்டு கோணம் நமக்கு சமம். ரெண்டு கோணம் சமமாக இருந்துச்சுன்னா அதோட எதிரெதிரில் இருக்கக்கூடிய பக்கம், இதுக்கு எதிர் இது சமமாக இருக்கும், இதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது சமமாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கங்கள் எனில் கோணங்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு முக்கோணம் இருக்கு, அந்த முக்கோணத்தோட ரெண்டு பக்கம், இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அதோட எதிரெதிர் கோணம் சமமாக இருக்கும். அப்போ இதோட எதிரில் இருக்கக்கூடிய இந்த கோணம் சமமாக இருக்கும், இதோட எதிரில் இருக்கக்கூடிய இந்த கோணம் சமமாக இருக்கும். இப்போ இது ஒரு 3 பண்பு. என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் சர்வ சமமாக இருந்துச்சுன்னா அதோட 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். ரெண்டாவது பண்பு என்னது? ஒரு முக்கோணத்தோட ரெண்டு கோணம் சமமாக இருந்துன்னா அதோட எதிரெதிர் பக்கங்களும் சமமாக இருக்கும். அடுத்தது ஒரு முக்கோணத்தோட ரெண்டு பக்கம் சமமாக இருந்துன்னா அதோட எதிரெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். இப்போ ஒரு 4 வழிகள் பார்த்தோம், அடுத்து ஒரு 3 பண்பு பார்த்தோம். இதை வச்சு தான் இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். சம பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்குன்னா கொடுக்கப்பட்ட படத்தில் ஆங்கிள் இந்த மாதிரி இருந்துன்னா இதுக்கு ஆங்கிள் அர்த்தம். ஆங்கிள்னா கோணம். சிஐபி சர்வசமம் ஆங்கிள் சிஓபி மற்றும் ஆங்கிள் ஹெச்ஐபி சர்வசமம் ஆங்கிள் ஹெச்ஓபி எனில் ஐபி சர்வசமம் ஓபி என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சர்வசமம் போடலாம், ஈக்குவலும் போட்டுக்கலாம். இந்த படம் தான் கொடுத்துருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆங்கிள் சிஐபியும் ஆங்கிள் சிஓபியும் சர்வசமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கிள் ஹெச்ஐபியும் ஹெச்ஓபியும் சர்வசமம்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன எழுத போறோம்னா இதுல என்ன கொடுத்துட்டாங்க? இந்த ஆங்கிள் சிஐபிங்கிற இந்த ஆங்கிளும் அடுத்து ஆங்கிள் சிஓபி இந்த ஆங்கிளும் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சர்வசமம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பண்பு படிச்சோம். இப்போ இதை மொத்தத்தையும் நம்ம என்ன எடுக்கலாம்? சிஓபிங்கிற ஒரு முக்கோணம் மாதிரி இது இருக்கா? முக்கோணம் சிஓபி மாதிரி இருக்கு. இது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த முக்கோணத்தில் ரெண்டு ஆங்கிள் சர்வசமமாக இருந்துச்சுன்னா அதோட எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு பண்பு நம்ம படித்தோம். என்ன? கோணங்கள் எனில் பக்கங்கள் அப்படிங்கிற பண்பு படித்தோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? சிஓ சமம் இந்த பக்கம் சிஓ சமம் இந்த பக்கம் சிஐ அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்ததை வச்சு இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஹெச்ஐபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஹெச்ஓபின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்கு? ஹெச்ஐபி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஹெச்ஓபி இந்த ஆங்கிளும் என்ன கொடுத்துருக்காங்க? சர்வ சமம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் ஒரு முக்கோணமாக எடுத்தோம்னா அப்போ முக்கோணம் ஹெச்ஐஓலேருந்து நமக்கு என்ன எழுதிக்கலாம்? இதுவுமே கோணங்கள் எனில் பக்கங்கள் அந்த பண்பை யூஸ் பண்ணுறோம். இப்போது ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதோட எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ இதோட இந்த எதிர்பக்கம் சமம், இதோட இந்த பக்கம் சமம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஹெச்ஓ சமம் ஹெச்ஐன்னு எழுதிக்கலாம். ஹெச்ஓ சமம் ஹெச்ஐ. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்து இப்போ நமக்கு என்ன வேணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு ஓபி நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த முக்கோணமும் நம்ம சர்வசமம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதிலிருந்து
நம்ம ஒரு முக்கோணம் சர்வசமம்னா அதோட பக்கம் சர்வசமமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த முக்கோணம் நமக்கு ஒரு சர்வசமம்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆங்கிள் நமக்கு சர்வசமம்னு தெரியுது, அடுத்து ஒரு பக்கம் சர்வசமம் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இதை நம்ம சர்வசமம்னு கண்டுபிடிச்சி நம்ம அடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இனி பார்த்தோன்னா இந்த முக்கோணத்துக்கும் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. ரெண்டுக்குமே பொதுவாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கும் பொதுவாக இருந்துச்சுன்னா. அப்போ இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம், ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இனி பார்த்தோன்னா இந்த முக்கோணத்தில் நமக்கு இது கிடைச்சிடுச்சு. அடுத்து இந்த ரெண்டு பக்கம் ஈக்குவல் கிடைச்சாச்சு. அடுத்து இந்த ஆங்கிளும் ஈக்குவல் நமக்கு கிடைச்சாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இனி இந்த இதை பாருங்கள், இதில் இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த முக்கோணத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த ஹெச்ஐசி அப்படிங்கிற முக்கோணத்தில் இந்த பக்கமும் அதே மாதிரி ஹெச்ஓசி அப்படிங்கிற இந்த முக்கோணத்தில் இந்த பக்கமும் சர்வசமமாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் சர்வசமம். இப்போ நம்ம எந்த பண்பை யூஸ் பண்ண போகிறோன்னா, பக்கங்கள் எனில் கோணங்கள் அப்படிங்கிற பண்பை யூஸ் பண்ணுறோம். இப்போ யூஸ் பண்ணோன்னா இது சர்வசமமாக இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கோணம் எப்படி இருக்கும், அதுவும் சர்வசமமாக தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கோணமும் நமக்கு சர்வசமமாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆங்கிள் IHP சர்வசமம் ஆங்கிள் OHP அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இனி நம்ம பார்க்குறோம், இந்த படத்தில் இதை எழுதிக்கலாம். இங்கே இந்த படத்தை வரைஞ்சிக்கலாம். இப்போ HIPO. இப்போ இந்த ஆங்கிள் நம்ம இப்போ சர்வசமம் எழுதிட்டோம். அடுத்து இது நமக்கு சர்வசமம் தெரியும், இது சர்வசமம், இது சர்வசமம். ஏன்னா நமக்கு இப்போ இந்த முக்கோணம் சர்வசமம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிடுச்சு, இதுவும் சர்வசமம் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தோன்னா ஒரு ஆங்கிள் சர்வசமம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதே மாதிரி ரெண்டு பக்கம் சர்வசமம் கிடைச்சிருக்கு, இங்கேயும் ஒரு ஆங்கிள் சர்வசமம் இருக்கு. அப்போ நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், ஒரு வழி பக்கம் கோணம் பக்கம் அப்படிங்கிற சர்வசம பண்பு. அதாவது என்ன, ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பக்கமும் சர்வசமமாக இருந்துச்சுன்னா அந்த முக்கோணம் சர்வசமம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு கோணம் அதை சார்ந்திருக்கக்கூடிய பக்கம் சர்வசமமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த முக்கோணத்தையும் நம்ம சர்வசம முக்கோணம்னே சொல்லிடலாமா. இப்போ முக்கோணம் ஹெச்ஐபியும் முக்கோணம் ஹெச்ஓபியும் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, சர்வசம முக்கோணம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த முக்கோணம் சர்வசமம் நமக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பண்பு படித்தோம், சிபிசிடிசின்னு ஒரு பண்பு படித்தோம். அதாவது என்ன, ஒரு முக்கோணம் சர்வசம முக்கோணமாக இருந்துன்னா அதோட பக்கங்கள் எப்படி இருக்கும், சர்வசமமாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணம் சர்வசம முக்கோணமாக இருக்குது. இப்போ இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்கள் சர்வசமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கோணம் சர்வசம முக்கோணமாக இருந்ததுன்னா இதோட 3 பக்கம் சர்வசமமாக இருக்கும். அப்படின்னா இதுக்கு இது சர்வசமமாக இருக்கும். இப்போ ஐபி ஈக்குவல் டு ஓபி இதான கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சப்போ சிபிசிடிசி அப்படிங்கிற பண்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த முக்கோணங்கள் ரெண்டு முக்கோணம் சர்வசமமாக இருக்குது. அப்படின்னா அதோட பக்கங்கள் சர்வசமம். அதிலிருந்து ஐபி ஈக்குவல் டு ஓபி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இந்த வடிவியல் டாபிக் நம்ம பார்த்தோன்னா அதுக்கு இந்த நம்ம பண்புகள் அதோட வழிகள் எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இந்த சம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்தனா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.